அரசியல் பற்றி உதயநிதியை நேரில் சந்தித்து விஜய் சொன்ன வார்த்தை. உதயநிதி தமிழ் சினிமா துறையில் தயாரிப்பாளராக தான் அறிமுகமானார். இவர் ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் தயாரித்த முதல் படத்திலேயே விஜய் தான் ஹீரோ. அப்படி உருவான படம் தான் குருவி. 2008 வருடம் இந்த படம் வெளியானது. இந்த படம் பெரிய வெற்றியை பெறவில்லை. அதோடு உதயநிதிக்கும் விஜய்க்கும் இப்படம் மூலம் மனக்கசப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றில் பேசிய உதயநிதி, குருவி படம் உருவானது போல எங்களுக்கு இருவரும் இடையில் சில விளையாடி விட்டனர். அதனால் நாங்கள் சரியாக பேசிக் கொள்ளவில்லை. ஆனால் இருவரும் அமர்ந்து அது பற்றி பேசி தெளிவாகி விட்டோம். அதோடு அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது என சொன்னார் உதயநிதி. விஜய் அரசியலுக்கு வருவார் என எதிர்பார்த்த நிலையில் அவரின் படமும் தொடர்பான விழாவை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடத்த அரசு அனுமதிக்கவில்லை. இதற்கு பின்னணியில் உதயநிதி இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இப்போது உதயநிதி அமைச்சராக இருக்கின்றார். விஜயோ விரைவில் அரசியலுக்கு வருவதாக அறிவித்திருக்கின்றார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பின் விடுதலை சிறுத்தை மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு வாழ்த்து சொன்ன விஜய் திமுகவுக்கு சொல்லவில்லை. இது சமூக வலைதளங்களில் அதிகம் விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் உங்களுக்கும் விஜய்க்குமான உறவு இப்போது எப்படி இருக்கின்றது என்ற கேள்வி உதயநிதியிடம் வைக்கப்பட்டது. அதற்கு பதில் சொன்ன உதயநிதி, இப்போது இருவரும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஆனால் எங்கள் குடும்பத்தின் விழா ஒன்றுக்கு வந்த விஜய் ஒரு அரசியல்வாதியாக நீ நல்லா பண்ற என என்னை பாராட்டினார். அதுதான் அவரை நான் கடைசியாக பார்த்தது என சொன்னார்.